விசிடி நம்பர் 2328, இடம் நீலங்கா, மகாராஷ்டிரா. முரளி தேதி 5/11/1966. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 17/4/2017. விசிடி நம்பர் 2328, பிளேஸ் நீலங்கா, மகாராஷ்டிரா. முரளி டேட் 5/11/1966. clarified on 17/4/2017. उस एक को याद करें, அந்த ஒருவரை நினைவு செய்ய வேண்டும். फिर याद जहां जाना है उस घर को याद करें. பிறகு எங்கு செல்ல வேண்டுமோ அந்த வீடை நினைவு செய்யுங்கள். घर में ही जाना है कि स्वर्ग में भी जाना है? வீட்டுக்கு மட்டும்தான் செல்ல வேண்டுமா இல்லையா ஸ்வர்கத்துக்கும் செல்ல வேண்டுமா? है स्वर्ग में भी जाना है ஸ்வர்கத்திற்கும் செல்ல வேண்டும். तो सुख धाम को याद करें, शांति धाम को याद करें, बाप को याद करें. ஆகவே சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள், சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், தந்தை நினைவு செய்யுங்கள். तीनों तक जाना है या नहीं जाना है? மூவரிடம் செல்ல வேண்டுமா இல்லையா? तो तीन को याद करें. ஆகவே மூவரையுமே நினைவு செய்ய வேண்டுமா என்ன? मुरली में तो बोला है एक शिव बाबा, दूसरा न कोई, तो तीन को याद करें. முரளியில் சொல்லிருக்கிறார் ஒரு சிவபாபா, வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது 3 பேரையும் நினைவு செய்ய வேண்டுமா என்ன? तीन को याद करना है या एक को लव करना है? மூவரையும் நினைவு செய்ய வேண்டுமா भी बनना है. இல்லையானால் ஒருத்தரை நேசிக்க வேண்டுமா, ஏகலவ்யனாக வேண்டுமா? तो क्या बापा ने झूठ बोला कि शांति धाम को याद करो, सुख धाम को याद करो, मेरे को याद करो? ஆகவே தந்தை என்ன பொய் சொல்லிட்டாரா? சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள், சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள், என்னை நினைவு செய்யுங்கள் என்று. तीन को याद करें या एक को याद करें? மூவரை நினைவு செய்ய வேண்டுமா இல்லையானால் ஒருத்தரை நினைவு செய்ய வேண்டுமா? है अगर एक को पहचाना है ஒருவேளை ஒருத்தரை தெரிந்து கொண்டால் कि वो एक ही आत्मा है जो बाप भी है, அவர் ஒரே ஒரு ஆத்மாதான் ஆவார். யார் தந்தையும் ஆவார், टीचर भी है ஆசிரியரும் ஆவார், और மற்றும் सदगुरु भी है. சத்குருவும் ஆவார். अगर उसको पहचाना है ஒருவேளை அவரை தெரிந்திருந்தால் तो फिर बस பிறகு அவ்வளவுதான். वो हमारा बाप भी है, அவர் நம்மளுடைய தந்தையும் ஆவார். सारी मनुष्य सृष्टि का बाप, முழு மனித சிருஷ்டியினுடைய தந்தை, सो हमारा भी बाप. அவர் நம்மளுடைய தந்தையும் ஆவார். बाप से कुछ मिलता है? தந்தையிடமிருந்து ஏதாவது கிடைக்கிறதா? है वर्षा मिलता है. ஆஸ்தி கிடைக்கிறது. निराकारी बाप से निराकारी वर्षा मिलेगा நிராகார தந்தையிடமிருந்து நிராகார ஆஸ்தி கிடைக்குமா या साकारी मिलेगा? இல்லையானால் சாகார ஆஸ்தி கிடைக்குமா? निराकार बाप शिव, நிராகார தந்தை சிவன், उससे निराकारी वर्षा ज्ञान का मिलता है. அவரிடமிருந்து நிராகார ஆஸ்தி ஞானத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. निराकार बाप शिव நிராகார தந்தை சிவன் साकार में प्रवेश करता है சாகாரத்தில் பிரவேசம் செய்கிறார். तो साकार निराकार का मेल, அப்பொழுது சாகார் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ரூபம், जिसे शिव बाबा कहा जाता है, யாரை சிவ பாபா என்று சொல்லப்படுகிறதோ, जिसके लिए मुरली में बोला है யாருக்காக முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, इस सृष्टि पर सदा कायम कोई चीज है नहीं. இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நிலையானது எந்த ஒரு பொருளும் கிடையாது. एक शिव बाबा है जो इस सृष्टि पर ஒரே ஒரு சிவபாபா தான் இருக்கிறார், யார் இந்த உலகத்தில் सदा कायम है, எப்பொழுதுமே நிலைந்திருக்கிறார். जिसको भक्ति मार्ग में भी யாரை பக்தி மார்க்கத்திலும் गलती से शंकर समझ लिया है. தவறாக சங்கர் என்று புரிந்து கொண்டார்கள். तीन मूर्तियों में से एक मूर्ति, மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தி. अरे शंकर रचयिता है
அரே சங்கர் வந்து படைக்கக்கூடியவரா या रचना है? இல்லையானால் படைப்பாவாரா? तो याद रचना को करना है ஆகவே நினைவு என்பது படைக்கக்கூடியவரை செய்ய வேண்டுமா या रचयिता को करना है? இல்லையானால் படைப்பை செய்ய வேண்டுமா? रचयिता को याद करना है। படைக்கக்கூடியவரை நினைவு செய்ய வேண்டும். रचना से रचना को वर्षा नहीं मिलता। படைப்பிடமிருந்து ஒரு படைப்புக்கு ஆஸ்தி என்பது கிடைக்க முடியாது. और மற்றும் दूसरी बात, இரண்டாவது விஷயம், शंकर तो याद में बैठा है। சங்கர் வந்து நினைவில் அமர்ந்திருக்கிறார். याद का पुरुषार्थ ही है। நினைவினுடைய புருஷார்த்தத்தை செய்யக்கூடியவர் ஆவார். तो संपन्न है या अधूरा है? ஆகவே சம்பன்னமானவரா இல்லையானால் அரைகுறையாக இருக்கிறாரா? है? अधूरा है तभी तो याद में बैठा है। அரைகுறையாக இருக்கிறார், அப்பொழுதுதான் நினைவில் அமர்ந்திருக்கிறார். पहले सब्जेक्ट की प्रैक्टिस कर रहा है या नहीं कर रहा है? முதல் சப்ஜெக்டை பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? पहला सब्जेक्ट पढ़ रहा है या नहीं पढ़ रहा है? पढ़ रहा முதல் है। சப்ஜெக்டை படிக்கிறாரா இல்லையா? படித்துக் கொண்டிருக்கிறார். हाँ, जब पहला सब्जेक्ट 100% पास कर लेता है எப்பொழுது முதல் சப்ஜெக்டை 100% பாஸ் செய்கிறாரோ तब उसकी यादगार बनती है संसार में। அப்பொழுதுதான் அதனுடைய நினைவார்த்தம் உலகத்தில் உருவாகுகிறது. जो यादगार எந்த நினைவார்த்தம் सारी दुनिया में खुदाइयों में लिंग मूर्तियों के रूप में मिली है। முழு உலகத்திலும் அகழ்வாராய்ச்சியில் லிங்க ரூபத்தில் கிடைத்திருக்கிறது. दुनिया में शिवलिंग के सबसे जास्ती मंदिर हैं। உலகத்தில் சிவலிங்கத்தின் மிகவும் அதிகமான கோவில்கள் இருக்கிறது. वो सार्वभौम है। அவர் அகில உலக தொடர்புடையவர் ஆவார், பேரரசர் ஆவார். जो इंद्रियों वाले शंकर के निराकारी रूप की यादगार है। யார் வந்து இந்திரியங்களின் இந்திரிய ரூபத்தின் சங்கருடைய நிராகார ரூபத்தின் நினைவார்த்தமாகும். और निराकारी रूप भी कैसा? மற்றும் நிராகார ரூபமும் எப்படிப்பட்டதாகும்? साकारी लिंग, சாகார லிங்கம், बड़ा रूप। பெரிய ரூபம். सो निराकारी हीरा रूप। அதுல இருந்து நிராகார வைர ரூபம். जो सोमनाथ मंदिर में भक्ति मार्ग का எதை வந்து சோம்நாத் கோவிலில் பக்தி மார்க்கத்தின் सतो प्रधान यादगार சத்தோ பிரதானமான நினைவார்த்தம். सोमनाथ मंदिर जिसमें சோம்நாத் கோவில் எதுல लिंग में हीरा रखा हुआ था। லிங்கத்தில் வைரத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. वो हीरा किसकी यादगार है? அந்த வைரம் யாருடைய நினைவார்த்தமாகும்? हैं? कौन सी आत्मा की यादगार है? हैं? அது எந்த ஆத்மாவின் நினைவார்த்தமாகும்? शिव बाप की यादगार है। बूढ़ी माता बता रही है। சிவ் தந்தை நினைவார்த்தமாகும். வயதான அம்மா சொல்றாங்க. शिव बाप ब्रह्मा के मुख से कहते हैं, சிவ அம்மா பிரம்மாவினுடைய வாயின் மூலமாக சொல்கிறார், न मैं पूजी बनता हूँ நானு பூஜைக்கு தகுந்தவனாகவும் ஆகுவதில்லை மற்றும் और न मैं पुजारी बनता हूँ। பூஜாரியாகவும் ஆகுவதில்லை. ஆகவே இப்பொழுது சொல்லுங்கள், वो सोमनाथ के मंदिर में அந்த சோம்நாத் जो கோவிலில் लिंग में हीरा लगा हुआ था, எந்த லிங்கத்தில் வைரம் இருக்கிறதோ, जिसकी हीरे की और எந்த வைரத்தின் மற்றும் लिंग की லிங்கத்தின் विक्रमादित्य राजा याद करता था, விக்ரமாதித்ய ராஜா நினைவு செய்து கொண்டிருந்தாரோ वो किसकी यादगार है? அது யாருடைய நினைவார்த்தமாகும்? आत्माओं का बाप तो कहता है, ஆத்மாக்களின் தந்தை சொல்கிறார், क्या என்ன
कि न मैं पूज्य बनता हूँ நான் பூஜைக்கு தகுந்தவனாகவும் ஆகுவதில்லை न पुजारी बनता हूँ। மற்றும் பூசாரியாகவும் ஆகுவதில்லை। तो हीरा ஆகவே வைரம் जो लिंग में जड़ा हुआ है எது லிங்கத்தில் இருக்கிறதோ वो हीरा किस आत्मा की यादगार है? அந்த வைரம் எந்த ஆத்மாவின் நினைவார்த்தமாகும்? हैं? शिव बाप की यादगार है? சிவ தந்தை நினைவார்த்தமாகுமா? हाँ। மனித சிருஷ்டினுடைய தந்தை யாரு தந்தைக்கு சமமாக ஆகுகிறாரோ அவருடைய நினைவார்த்தம் என்று சொல்றாங்க। பாபா சொல்றாரு ஆமா, मनुष्य सृष्टि का बाप पूज्य भी बनता है மனித சிருஷ்டினுடைய தந்தை பூஜைக்கு தகுந்தவங்களாகவும் ஆகுகிறார் மற்றும் और मनुष्य सृष्टि का बाप पुजारी भी बनता है। மனித சிருஷ்டினுடைய தந்தை பூஜாரியாகவும் ஆகுகிறார்। जिसकी यादगार है सोमनाथ मंदिर में, யாருடைய நினைவார்த்தம் தான் சோம்நாத் கோவிலில் இருக்கிறது। लिंग में हीरा லிங்கத்தில் வைரம் और மற்றும் हीरा पत्थर होता है வைரம் என்பது கல் ஆகுமா? या नहीं होता है? இல்லையானால் கல் இல்லையா? अगर शिव की यादगार है, आत्माओं के बाप की यादगार है, ஒருவேளை சிவனுடைய நினைவார்த்தம் ஆகுகிறது, ஆத்மாக்களின் தந்தை நினைவார்த்தம் ஆகுகிறது, तो वो पत्थर बुद्धि कभी बनता है? அப்பொழுது அவர் கல்புத்தியாக எப்பொழுதாவது ஆகுகிறாரா? जिसमें प्रवेश करता है யார்ல பிரவேசம் செய்கிறாரோ वो आखिरी पत्थर बुद्धि भी அவர் கடைசியாக கல்புத்தியாகவும் 84वें जन्म में बनता है। 84வது பிறவியில் ஆகுகிறார்। तो देखो ஆகவே பாருங்கள், बताया சொல்லிருக்கிறார் जहाँ जाना है எங்கு செல்லணுமோ उसको याद करना है। அதை तो நினைவு செய்ய बताओ வேண்டும்। कहाँ जाना है? ஆகவே சொல்லுங்கள் எங்கு செல்ல வேண்டும்? हाँ? कहाँ जाना है? எங்கு செல்ல வேண்டும்? हाँ? पहले कहाँ जाना है? முதலில் எங்கு செல்ல வேண்டும்? शांति धाम जाना है। अच्छा, சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும்। शांति धाम जाना है சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் तो ஆகவே कोई शांति देवा गाया हुआ है யாராவது சாந்தி தேவா என்று பாடப்பட்டிருக்கிறதா? யாரு? भक्ति मार्ग में कह देते हैं शंकर, क्योंकि वो तो बेचारे जानते ही नहीं कि शिव अलग பக்தி மார்க்கத்தில் சொல்லிவிடுகிறார்கள் சங்கர் என்று। ஏனென்றால் அவர்கள் பாவம் இதை அறியவே மாட்டார்கள்। आत्मा और शंकर अलग आत्मा। சிவன் தனியான ஆத்மா மற்றும் சங்கர் தனியான ஆத்மா। हाँ, शंकर वाली आत्मा ही சங்கருடைய ஆத்மா தான் शिव बाप के बताई हुई युक्ति के आधार पर சிவ தந்தையால் சொல்லப்பட்ட யுக்தியின் அடிப்படையில் पुरुषार्थ करके புருஷார்த்தத்தை செய்துவிட்டு எப்பொழுது अखंड याद में टिक जाती है அகண்டமான நினைவில் நிலைத்து விடுகிறாரோ तो शिव बाप समान बन जाती है। அப்பொழுது சிவன் தந்தைக்கு சமமாக ஆகிவிடுறாரு। जो बाप का विरुद्ध है எது தந்தையினுடைய ப்ராமிஸ் ஆகும் कि मैं आता हूँ तुम बच्चों को नंबरवार आप समान बनाने के लिए, நான் வருகிறேன் குழந்தைகளாகி உங்களை வரிசைகரமாக தனக்கு சமமாக்குவதற்காக। तो कोई अव्वल नंबर में ஆகவே யாராவது முதல் நம்பரில் बाप समान बनता होगा ना? தந்தைக்கு சமமாக ஆகுவார் இல்லையா? जो बनता है वो बड़ा बच्चा कहा जाता है। யார் ஆகிறாரோ அவர் பெரிய குழந்தை என்று சொல்லப்படுகிறது। हिस्ट्री में வரலாறில் राजाओं ने ராஜாக்களில் अपना सारा वर्षा राजाई का कौन से बच्चे को दिया? தன்னுடைய முழு ராஜாங்கத்தின் ஆஸ்தியையும் எந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க? है बड़े बच्चे को। तो பெரிய குழந்தைக்கு கொடுத்தாங்க। बताओ ஆகவே சொல்லுங்கள்
आत्माएं जो हैं, आत्मा आत्मा भाई भाइयों का परिवार, ஆத்மாக்கள் யார் இருக்கிறார்களோ ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரரின் குடும்பம் बाप के साथ, தந்தையோடு उन आत्माओं में बड़ा भाई कौन है? அந்த ஆத்மாக்களில் பெரிய சகோதரன் யாரு? और बाप कौन है? है? மற்றும் தந்தை யாரு? शिव बाप बाप है, சிவ தந்தை தந்தை ஆவார். और बड़ा भाई மற்றும் பெரிய சகோதரன் राम वाली आत्मा, ராமருடைய ஆத்மா, नारायण वाली आत्मा। நாராயணனுடைய ஆத்மா. तो दादा हुई या नहीं हुई? ஆகவே அவர் தாதா அதாவது பெரிய அண்ணா ஆகுனாரா இல்லையா? है? हुई। ஆகுனாரு. अब बताओ, இப்பொழுது சொல்லுங்கள், बीके वाले ब्राह्मण हो பிகேல இருக்கக்கூடிய பிராமணர்களாக இருந்தாலும் சரி, या पीबी के अपन को कहने वाले ब्राह्मण हो, இல்லையானால் தன்னை பிபிகே என்று சொல்லக்கூடிய பிராமணர்களாக இருந்தாலும் சரி, अभी तक இப்பொழுது वो வரை बाप दादा किसको मानते थे? அவர்கள் பாப்தாதா என்று யாரை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்? किसको जानते थे? யாரை அறிந்தார்கள்? बाप दादा के रूप में किसको याद करते थे? பாப்தாதா என்ற ரூபத்தில் யாரை நினைவு செய்தார்கள்? ब्रह्मा को दादा और பிரம்மாவை தாதா மற்றும் शिव को बाप। சிவனை தந்தை. अरे ब्रह्मा अगर पहला पत्ता है, அரே பிரம்மா ஒருவேளை முதல் இலையாக இருந்தால் मनुष्य सृष्टि रूपी झाड़ का, மனித சிருஷ்டி ரூபமாகிய மரத்தில், तो उसको जन्म देने वाला बाप कौन है? ஆகவே அவருக்கு பிறப்பை கொடுக்கக்கூடிய தந்தை யாரு? है? शिव बाप। சிவ தந்தை ஆவார். तो देखो मुगालते में आ गए ना, ஆகவே பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க இல்லையா? न बी के जानते हैं न पीबी के जानते हैं। பிகேவும் அறிய மாட்டார்கள், பிபிகேவும் அறிய மாட்டார்கள். जब जानते ही नहीं बाप को, எப்பொழுது தந்தையை அறிவதே இல்லையோ तो याद कहाँ से करेंगे? அப்பொழுது எங்கிருந்து நினைவு செய்வார்கள்? देवान में इतने चूरे हैं தேகவானத்தில் இவ்வளவு முழுகியிருக்கிறார்கள் कि देह अहंकार के कारण என்னவென்றால் தேக அகங்காரத்தின் காரணத்தால் देह के बड़े भाई को ही दादा समझ बैठे। தேகத்தின் பெரிய அண்ணாவை தான் பெரிய சகோதரன் தாதா என்று புரிந்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள். और देह के बाप को மற்றும் தேகத்தின் தந்தையை बाप समझ बैठे। தந்தை என்று புரிந்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள். वास्तव में अगर अपन को आत्मा समझते हैं, உண்மையில் ஒருவேளை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டால், हम सब ब्राह्मण आपस में என்னவென்றால் நாம் அனைத்து பிராமணர்களும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு आत्मा आत्मा भाई भाई हैं, ஆத்மா ஆத்மா சகோதரர்கள் ஆவோம். तो आत्माओं के बाप को बाप कहना चाहिए ஆகவே ஆத்மாக்களின் தந்தையை தந்தை என்று சொல்ல வேண்டும். और आत्माओं के बीच மற்றும் மற்ற ஆத்மாக்களுக்கு நடுவில் जो बड़ा भाई है उसको யாரு பெரிய அண்ணாவாக இருக்கிறாரோ அவரை दादा कहना चाहिए। தாதா என்று சொல்ல வேண்டும். न कहते हैं न जानते हैं, ஆனால் அறியவும் மாட்டார்கள், தெரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். न उस बाप दादा को आज तक याद करते हैं। மற்றும் அந்த தந்தையை இன்னும் வரை யாருமே நினைவு செய்வதில்லை. तो बताओ, ஆகவே சொல்லுங்கள், वर्षा मिलेगा ஆஸ்தி கிடைக்குமா? है? कैसे मिलेगा? எப்படி கிடைக்கும்? इसलिए அதனால்தான் बोला சொல்லியிருக்கிறார், कि तीसरी बार सृष्टि रची ब्रह्मा ने, பிரம்மா மூன்றாவது தடவை உலகத்தை படைத்தார். तो भी समझ में नहीं आई। அப்பொழுது கூட இது புரிய வரவில்லை. अरे ये कैसी ब्राह्मणों की सृष्टि है? இது எப்படிப்பட்ட பிராமணர்களின் உலகம் என்று रोज मुरली में समझाते हैं बच्चे,
தினமும் முரளியில் சொல்கிறார், குழந்தைகளே, बाप का परिचय दो। தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்கள். बाप का परिचय दो। தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க. बेसिक नॉलेज में भी शुरू से सुनते आए बाप का परिचय। பேசிக் நாலேஜிலிருந்தும் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டே வந்திருக்காங்க தந்தையினுடைய அறிமுகம் என்று. पहले पहले बाप का परिचय। முதலில் தந்தையினுடைய அறிமுகம். ब्रह्मा कुमारियां, பிரம்மகுமாரிகள், अबोध बच्चे, எதுவுமே அறியாத குழந்தைகள், गोद में खेलने वाले बच्चे, மடியில் விளையாடக்கூடிய குழந்தைகள். अम्मा की गोद को ही बड़ा भारी पुरुषार्थ, அம்மாவினுடைய மடிதான் மிகவும் பெரிய புருஷார்த்தம், बड़ी भारी प्राप्ति समझने वाले बच्चे, மிக பெரிய பிராப்தி என்று புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள். शिशु बच्चे हैं ना, हम சிறிய குழந்தைகள் ஆவார்கள் இல்லையா? भी थे, நாமளும் அப்படிதான் இருந்தோம். हम भी थे या नहीं? நாமளும் அப்படி இருந்தோமா இல்லையா? हम भी थे। நாமளும் அப்படிதான் இருந்தோம். तो वो भी प्रदर्शनी लगाते हैं, ஆகவே அவர்களும் கூட எப்பொழுது பிரதர்ஷினி வைக்கிறார்கள், எக்ஸிபிஷன், मेले मला खड़े करते हैं, திருவிழா எல்லாம் வைக்கிறார்கள், कॉन्फ्रेंस लगाते हैं, கான்ஃபரன்ஸ் செய்கிறார்கள், कोई भी बड़ा प्रोग्राम करते हैं, எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் செய்தாலும் சரி. तो बाप का परिचय बुद्धि में बैठा है, पहले दो। ஆகவே முதலில் தந்தையினுடைய அறிமுகம் தான் புத்தியில் அமர்ந்திருக்கிறது. तो कौन सा चित्र रख देते हैं? ஆகவே எந்த படத்தை அவர்கள் வைத்து விடுகிறார்கள்? हैं? हाँ, निराकार शिवलिंग का चित्र रख देते हैं 32 किरणों वाला। நிராகார் சிவலிங்கத்தினுடைய 32 கிரணங்கள் கொண்ட படத்தை வைத்து விடுகிறார்கள். उनकी बुद्धि में ये नहीं आता அவர்களின் புத்தியில் இது வருவதில்லை कि निराकार के गुण होते हैं। என்னவென்றால் நிராகாருக்கு குணங்கள் இருக்கிறதா என்ன? निराकार में अवगुण होते हैं। நிராகாரில் அவகுணங்கள் இருக்கிறதா என்ன? गुण और अवगुण शरीरधारी में होते हैं। குணம் மற்றும் கெட்ட குணங்கள் உடல் இருக்கக்கூடியவங்களில் இருக்கிறதா? या निराकार में होते हैं। இல்லையானால் நிராகாரில் இருக்கிறதா? वो तो निर्गुण निराकार गाया हुआ है। அவரை குணம் இல்லாதவர் நிராகார் என்று பாடப்பட்டிருக்கிறது. उसके बच्चे भी आज तक बोलते हैं अंदर अंदर। அவருடைய குழந்தைகளும் இன்னும் வரை உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். जब बुद्धि देह रूपी मिट्टी में, எப்பொழுது புத்தி தேகமாக இருக்கக்கூடிய மண்ணில், जैसे कब्र में मुर्दा रगड़ करता है, எப்படி ஒரு மயானத்தில் பிணம் இருக்கிறது, உரசுகிறது, तो सोचते हैं அப்பொழுது யோசிக்கிறார்கள் कि हमारी बुद्धि मिट्टी में धरी हुई है। என்னவென்றால் நம்மளுடைய புத்தி மண்ணில் அடங்கியிருக்கிறது. बरोबर हम नीचे जा रहे हैं முற்றிலும் நாம் கீழ் நோக்கி செல்கிறோமா या मिट्टी की दुनिया से ऊपर जा रहे हैं? இல்லையானால் அப்படிப்பட்ட மண்ணால் உருவாகிய உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு செல்கிறோமா? कहाँ जा रहे हैं मन बुद्धि से? மனம் புத்தியின் மூலமாக எங்கு செல்கிறோம்? हैं? नीचे जा रहे हैं। கீழே செல்கிறோம். तो देखो ஆகவே பாருங்கள், वो तथाकथित ब्रह्मा कुमार कुमारी आज भी அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிரம்மகுமார் குமாரிகள் இன்று வரை கூட मुगालते में आकर के குழப்பத்தில் விட்டு वो निराकार कोई அந்த निराकाரை தான் जीवन मुक्ति और मुक्ति का वर्षा देने वाला रचयिता बाप समझते हैं।
முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய படைக்கக்கூடிய தந்தை என்று புரிந்து கொள்கிறார்கள். रचयिता साकार होता है படைக்கக்கூடியவர் சாக்காரத்தில் இருப்பாரா या निराकार होता है? இல்லையானால் நிராகாராக இருப்பாரா? है साकार होता है। சாக்காரத்தில் இருக்கிறார். अगर निराकार ஒருவேளை நிராகார், तो निराकार आत्माओं को நிராகார ஆத்மாக்களுக்கு परिचय देकर அறிமுகத்தை கொடுத்துவிட்டு उनके स्वरूप का அவர்களின் ஸ்வரூபத்தின் बोध कराता है। அதை பற்றி தெரிய வைக்கிறார், அறிய வைக்கிறார். पहले नहीं जानते थे முதலில் இதை அறியாமல் தான் இருந்தார்கள். कि हम आत्मा क्या है, நம் ஆத்மா என்னவாகும் என்று. बाद में अभी बाप के द्वारा जाना। அதற்கு பிறகு இப்பொழுதுதான் தந்தையின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். जो आत्माओं का बाप है யார் ஆத்மாக்களின் தந்தை ஆவார்? कि हम तो निराकार आत्मा हैं। என்னவென்றால் நாம் நிராகார ஆத்மாக்கள் ஆகும். हम निराकार आत्माओं का बाप நாம் நிராகார ஆத்மாக்களின் தந்தை परमपिता परमात्मा शिव है, பரமபிதா பரமாத்மா சிவன் ஆவார். जिसकी आत्मा का ही नाम शिव है। எந்த ஆத்மாவின் பெயரு சிவன் ஆகும். वो नाम कभी बदलता नहीं அந்த பெயர் எப்பொழுதுமே மாறுவதில்லை. और आत्माओं के शरीर पर नाम पड़ते हैं। மற்ற ஆத்மாக்களுக்கு உடலின் அடிப்படையில் தான் பெயர் வைக்கப்படுகிறது. और மற்றும் शिव का नाम बिंदु पर पड़ता है। मेरी बिंदी का ही नाम சிவனுடைய பெயர் புல்லின் மீதுதான் வைக்கப்படுகிறது. शिव है, என்னுடைய புள்ளியின் பெயரு சிவன் ஆகும். तो वो निराकार होने के कारण निराकारी ज्ञान का वर्षा देता है। ஆகவே அவர் நிராகாராக இருக்கும் காரணத்தால் நிராகார் ஆஸ்தி ஞானத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறார். और निराकारी ज्ञान का वर्षा மற்றும் நிராகார ஞானத்தின் ஆஸ்தி जो देता है யார் கொடுக்கிறாரோ और जिसको देता है மற்றும் யாருக்கு கொடுக்கிறாரோ वो परंपरा आज भी मनुष्य सृष्टि में चल रही है। அந்த பரம்பரை இன்னும் வரை கூட மனித உலகத்தில் நடந்து கொண்டேதான் வருகிறது. मनुष्य सृष्टि में जो भी बाप होते हैं மனித சிருஷ்டியில் யாரெல்லாம் தந்தை இருக்கிறாங்களோ वो अपना वर्षा அவர்கள் தன்னுடைய ஆஸ்தியை बड़े भाई को ही दे रहे हैं। பெரிய அண்ணாக்கு தான் கொடுக்கறாங்க. देते हैं या नहीं? கொடுக்கறாங்களா இல்லையா? और गीता में भी लिखा हुआ है मम वर्तमान वर्तन्ते मनुष्यापात सर्वस। மற்றும் கீதையிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வச. அதாவது मेरे रास्ते का ही इस दुनिया में मनुष्य सब अनुकरण करते हैं। என்னவென்றால் என்னுடைய வழியை தான் இந்த உலகத்தில் அனைத்து மனிதர்களும் பின்படுகிறார்கள். जिस रास्ते पर मैं चला हूँ संगम में, எந்த வழியின்படி சங்கம் யுகத்தில் நான் நடந்திருக்கிறேனோ उसी रास्ते का मनुष्य अनुकरण करते आए हैं 5000 वर्ष के ड्रामा में। அதேதான் மனிதர்கள் 5000 வருடத்தின் டிராமாவில் அதன்படிதான் நடந்து வந்திருக்கிறாங்க. तो देखो ஆகவே பாருங்கள், वहाँ से परंपरा शुरू हुई। அங்கிருந்து இந்த பரம்பரை தொடங்கியது. शिव बाप आत्माओं का बाप சிவ தந்தை ஆத்மாக்களின் தந்தை किसको वर्षा देता है? யாருக்கு ஆஸ்தி கொடுக்கிறார்? है बड़े भाई को वर्षा देता है। பெரிய சகோதரனுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். निराकार बाप निराकार आत्मा बनने वाले को वर्षा देता है। நிராகார தந்தை நிராகார் ஆத்மா ஆகக்கூடியவங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறார். जो निराकारी आत्मा के स्टेज पहले धारण करेगा யார் நிராகார ஆத்மாவினுடைய ஸ்டேஜை முதலில் தாரணை செய்யறாங்களோ वो बड़ा बच्चा हुआ। அவங்க தான் பெரிய குழந்தை ஆகி விட்டாங்க. और उसी बच्चे की यादगार में शिवलिंग बनाया गया है। மற்றும் அதே குழந்தையினுடைய நினைவார்த்தமாக தான் சிவலிங்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது. वो बच्चा ही पूज्य बनता है। அந்த குழந்தை தான் பூஜைக்கு தகுந்தவனாக ஆகுகிறாங்க. और वो बच्चा ही द्वापर से மற்றும் அதே குழந்தை தான் துவாபர் யுகத்திலிருந்து पुजारी बनता है। பூசாரியாகவும் ஆகுறாங்க.
आत्माओं का बाप शिव ஆத்மாக்களின் தந்தை சிவன் न पूज्य बनता है பூஜைக்கு தகுந்தவங்களாகவும் ஆகுவதில்லை और न மற்றும் पुजारी बनता है। பூஜாரியாகவும் ஆகுவதில்லை. तो वो शंकर जो पुरुषार्थी है ஆகவே அவர் சங்கர் யார் புருஷார்த்தியாக இருக்கிறாரோ याद में बैठा हुआ है, யாரை நினைவில் அமர்ந்திருக்க போல் காமிக்கப்படுகிறது. उस याद में बैठे हुए पुरुषार्थी का அந்த நினைவில் அமர்ந்திருக்கக்கூடிய புருஷார்த்தியின் संपन्न रूप है, சம்பன்னமான ரூபமாகும். जो मंदिरों में शिवलिंग दिखाया गया है। எதை கோவிலில் சிவலிங்கத்தின் ரூபத்தில் காமிக்கப்பட்டிருக்கிறது. वो शिवलिंग ही गीता में அந்த சிவலிங்கத்தை தான் கீதையில் बताया है अव्यक्त मूर्तिना। அவ்யக்த மூர்த்தினா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मूर्ति माने साकार, अमूर्त माने निराकार। மூர்த்தி என்றால் சாகாரம், அமூர்த்தி என்றால் நிராகார். मूर्ति तो है மூர்த்தி இருக்கிறது தான், लेकिन अव्यक्त मूर्ति है। ஆனால் அவ்யக்தமான மூர்த்தியாக இருக்கிறது. अव्यक्त कैसे? वो तो बड़ा रूप है। எப்படி அவ்யக்தமாகும்? அவர் பெரிய ரூபமாவார். अव्यक्त कैसे हुआ? எப்படி அவர் அவ்யக்தமாகினாரு? अव्यक्त इस आधार पर हुआ இதன் அடிப்படையில் அவர் அவ்யக்தமாகினாரு कि उसको नाक, आंख, कान, என்னவென்றால் அவருக்கு கண்ணு, மூக்கு, வாய், हाथ, पांव காது, கை, கால் नहीं दिखाए गए हैं। எதுவுமே காமிக்கப்படவில்லை. ये 10 इंद्रियां दिखाई ही नहीं गई है। இந்த 10 இந்திரியங்கள் காமிக்கவே படவில்லை. 10 इंद्रियां साकार शरीर की दिखाई जाती है। 10 இந்திரியங்கள் சாகார உடலுக்காக தான் காமிக்கப்படுகிறது. और वो तो निराकारी स्टेज में टिक गया, மற்றும் அவர் நிராகார ஸ்டேஜ்ல நினைத்து விட்டார், आत्मा बन गया, ஆத்மாவாகி விட்டார். मनुष्य सृष्टि का अविनाशी बाप बन गया। மனித சிருஷ்டியின் அழிவில்லாத தந்தையாகி விட்டார். जिसका इस संसार में कभी विनाश नहीं होता, யாருக்கு இந்த உலகத்தில் எப்பொழுதுமே அழிவு ஏற்படுவதில்லை. जो गीता में बोला है। இதற்காக கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, नासतो विद्यते भावो ना भावो विद्यते सतः। ना सतो विद्यते भावो ना भावो विद्यते सतः. जो सत्य है இது உண்மையாக இருக்கிறதோ उसका इस दुनिया में कभी अभाव नहीं होता। அதுக்கு இந்த உலகத்தில் எப்பொழுதுமே காணாமல் போகுவதில்லை. क्योंकि वो सदा सत्य है। सत्य माने सच्चा। ஏனென்றால் அது எப்பொழுதுமே உண்மையாக இருக்கிறது. சத் என்றால் உண்மை. 84 जन्मों में भी 84 பிறவிகளில் கூட जो भी पार्ट बजाता है யாரெல்லாம் என்னவெல்லாம் பார்ட்டி செய்கிறாரோ वो कैसा पार्ट बजाता? அது எப்படிப்பட்ட பார்ட்டி செய்கிறார்? सत्य पार्ट बजाता है। உண்மையான பார்ட்டி செய்கிறார். संगम युग में भी சங்கம் யுகத்தில் கூட जो पार्ट बजाता है என்ன பார்ட்டி செய்கிறாரோ वो अज्ञानियों की आंखों में அது अज्ञानिகளின் கண்ணில் नारियल का पार्ट है, रियल पार्ट नहीं है। நாரியலினுடைய பார்ட் ஆகும், தேங்காவினுடைய பார்ட் ஆகும், ரியல் பார்ட் கிடையாது. वो नारियल बहुत ऊंची स्टेज में लगता है। அந்த தேங்காய் மிகவும் உயர்ந்த ஸ்டேஜில் தான் வளருகிறது. ये नीचे लगता है இல்லையானால் கீழே வருகிறதா? है? हाँ। उस नारियल फल में அந்த தேங்காய் பழத்தில் जो जास्ती यूज किया जाता है எதை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ
वो அது ज्ञान जल का यूज किया जाता है ஞான தண்ணீர் அதிகமாக உபயோகிக்கப்படுகிறதா कि मास यूज किया जाता है இல்லையானால் அந்த வழுக்கையை உபயோகிக்கப்படுகிறதா है? हरा हरा பச்சை பச்சேல் जो फल है எந்த பழம் இருக்கிறதோ இளநீர் उसमें जो जल भरा हुआ है அதுல எந்த நீர் நிரம்பி இருக்கிறதோ वो यूज किया जाता है அதை தான் உபயோகிக்கப்படுகிறது और वो बहुत पावरफुल भी होता है மற்றும் அது அதிகமாக பவர்ஃபுல்லாகவும் இருக்கிறது जल को ज्ञान जल कहा जाता है தண்ணீரை ஞான தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது उस ज्ञान जल में जो सदा निवास करता है அந்த ஞான தண்ணீரில் யார் எப்பொழுதுமே வசிக்கிறாங்களோ उसका नाम काम के आधार पर रखा गया नारायण அவங்களுடைய பெயர் தான் வேலையின் அடிப்படையில் நாராயண் என்று வைக்கப்பட்டிருக்கிறது नारायण நாராயணன் विष्णु की शेष सैया कहाँ दिखाते हैं விஷ்ணுவினுடைய பாம்பு படுக்கை எங்க காமிக்கப்படுகிறது क्षीर सागर में दिखाते हैं பார்க்கடலில் காமிக்கப்படுகிறது तो ஆகவே जो हमारे बाप का घर எது நம்மளுடைய தந்தையின் வீடு ஆகுமோ सो सो हमारा घर அதுதான் நம்ம வீடு ஆகும் हम भी इस अज्ञान की दुनिया में निवास न करें நாமளும் கூட இந்த அஞ்ஞானத்தின் உலகத்தில் வசிக்க கூடாது मन बुद्धि से तो छोड़ो மனம் புத்தியின் மூலமாக விடுங்க जो इंद्रियां की 10 रूप हैं ஆனால் இந்திரியங்களின் எந்த 10 ரூபம் இருக்கிறதோ 5 ज्ञान इंद्रियां 5 ஞான இந்திரியங்கள் 5 कर्म इंद्रियां 5 கர்ம இந்திரியங்கள் उन इंद्रियों से भी इस धंधे धोरी की दुनिया में बिल्कुल निवास न करें அந்த இந்திரியங்கள் மூலமாகவும் கூட இந்த தொழிலினுடைய உலகத்தில் வேலையினுடைய உலகத்தில் முற்றிலும் வசிக்கவே கூடாது ऐसे बाप के बच्चे बने இப்படிப்பட்ட தந்தையினுடைய குழந்தைகளாகுங்கள் कि ज्ञान जल में ही सदैव रमण करें என்னவென்றால் ஞான தண்ணீரில் தான் எப்பொழுதுமே வசிக்க வேண்டும் तब हम आत्मिक स्टेज धारण कर लेंगे அப்பொழுது நாம் ஆத்மீக ஸ்டேஜை தாரணை செய்து கொள்வோம் सहज सहज धारण करेंगे சகஜமாக தாரணை செய்தால் अपनी स्वेच्छा से खुशी खुशी தன்னுடைய விருப்பப்படி சந்தோஷமாக तो धर्मराज की सजाएं नहीं खाएंगे அப்பொழுது தர்மராஜனுடைய தண்டனையை வாங்க மாட்டீர்கள் और மற்றும் अगर नहीं किया ஒருவேளை அப்படி செய்யவில்லை என்றால் क्या होगा பிறகு என்ன ஆகும் तो धर्मराज की सजाएं भी खाएंगे தர்மராஜனுடைய தண்டனையுமே வாங்குவீர்கள் और फिर जितनी सजाएं खाएंगे மற்றும் எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனையை வாங்குவீர்களோ उतना पद भी नीचा हो जाएगा அவ்வளவுக்கு எவ்வளவு பதவியும் தாழ்ந்ததாகிவிடும் इसलिए बोला அதனால் தான் சொல்லிருக்கிறார் तुमको याद करना है जहाँ जाना है எங்கு செல்ல வேண்டுமோ உங்களுக்கு அதை தான் நினைவு செய்ய வேண்டும் कहाँ जाना है எங்கு செல்ல வேண்டும் क्षीर सागर में जाना है ज्ञान जल में जाना है ज्ञान जल में रहना है பார்க்கடலில் செல்ல வேண்டுமா ஞான தண்ணீரில் செல்ல வேண்டுமா ஞான தண்ணீரில் இருக்க வேண்டுமா या नहीं रहना है இல்லையானால் இருக்க கூடாதா रहना है இருக்க வேண்டும் वो हमारा घर भी है அது நம்மளுடைய வீடும் ஆகும் वो हमारा बाप भी है அவர் நம்மளுடைய தந்தையும் ஆவார் और वो हमारा सुख धाम भी है மற்றும் அவர் நம்மளுடைய சுகதாமமும் ஆவார் क्या என்ன सुख महसूस होता है சுகம் அனுபவமாகுகிறது अभी भी संगम युग में இப்பொழுதும் கூட சங்கம யுகத்தில் जो बाप के बच्चे हैं யார் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ उनको बड़ा सुख महसूस होता है அவர்களுக்கு மிகவும் பெரிய சுகம் வந்து அனுபவமாகுகிறது बाई चांस फोन भी आ जाएगा ஒருவேளை போன் வந்துட்டாலும் கூட तो भी दुनियादारी அப்பொழுதும் கூட உலகத்தினர்
भूल जाती है, மறந்து போகிறது, इतने आनंद में आ जाते हैं। இவ்வளவு ஆனந்தத்தில் வந்து விடுகிறார்கள். क्या बोलना है, क्या नहीं बोलना है, என்ன சொல்வது, என்ன சொல்லக்கூடாது, என்ன கேட்கணும், पूछना है, सब सब भूल जाता है। அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். इतने आनंद विभोर हो जाते हैं। இவ்வளவு ஆனந்தத்தில் மூழ்கி விடுகிறார்கள். और மற்றும் जो मुरली में बोला है, எது வந்து முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, जो पतित से पावन बनते नहीं, யாரு பத்தித்துல இருந்து பாவனர்களாக ஆகுவதில்லையோ वो मुझे बुलाते भी नहीं। அவர்கள் என்னை வந்து அழைப்பதும் இல்லை. विधर्मी आत्माएं, விதர்மி ஆத்மாக்கள், विदेशी आत्माएं விதேசி ஆத்மாக்கள் बुलाते भी नहीं। அழைப்பதே இல்லை. ब्राह्मणों की दुनिया में भी, பிராமணர்களின் உலகத்திலும், बेसिक ब्राह्मणों में भी, பேசிக் பிராமணர்களிலும், मना आधार मूर्त जड़ों में भी அப்படியானால் ஆதாரமூர்த்தமாக இருக்கக்கூடிய வேர்களிலும் ऐसे विधर्मियों के आधार मूर्त मौजूद हैं। இப்படிப்பட்ட விதர்மிகளின் ஆதாரமூர்த்திகள் இருக்கிறார்கள். और एडवांस ब्राह्मणों की दुनिया में भी மற்றும் அட்வான்ஸ் பிராமணர்களின் உலகத்திலும் ऐसी बीज रूप आत्माएं मौजूद हैं இப்படிப்பட்ட விதரூபமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். जिनमें दूसरे दूसरे धर्मों का मोटा मोटा छिलका चढ़ा हुआ है, யாரின் மற்ற மற்ற தர்மத்தை சேர்ந்த தடியான தோல் ஏறி இருக்கிறது, देह अभिमान का। தேக அபிமானத்தில். वो छिलका छोटे मोटे ज्ञान के डंडों से அந்த தோல் வந்து சிறிய சிறிய ஞானத்தினுடைய கொம்பின் மூலமாக, ज्ञान के बाणों से ஞானத்தினுடைய அம்பின் மூலமாக उतरता ही नहीं। நீக்குவதில்லை, நீங்குவதில்லை. थोड़ा सा योग बल का कोई असर नहीं होता। கொஞ்சமான யோக பலத்தின் பிரபாவம் ஏற்படுவதில்லை. मिसाल दिया, எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. जैसे गरम तवा होता है, எப்படி வந்து ஒரு தவா மிகவும் அதிகமாக சூடேறி விட்டது, उस पर पानी की थोड़ी बूंदें डालो, அதுல வந்து கொஞ்சோண்டு தண்ணி தெளியுங்கள், ज्ञान जल की, तो क्या होगा? ஞான ஜலத்தின் ஞான தண்ணீரின் தண்ணியை தெளியுங்கள், அப்பொழுது என்னவாகும்? सुन्न हो जाता है। எல்லாமே பறந்து போகிவிடும். तो बताया அங்கு சொல்லிருக்கிறார், कि जो बाप के बच्चे हैं யார் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்களோ 4.5 लाख यथा राजा तथा प्रजा की लिस्ट में आने वाले हैं, 4 லட்சம் எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜையினுடைய கணக்கில் வரக்கூடியவர்கள். वो बच्चे அந்த குழந்தைகள் आत्मिक स्थिति धारण करके ஆத்மீக ஸ்திதியை தாரணை செய்துவிட்டு पहले पहले முதலில் बाप में मन मना भव हो जावेंगे। தந்தையில் மன்மனாபவாகி விடுவார்கள். என்னவாகி விடுவார்கள்? हो जावेंगे मत मना भव। மத் மனாபவ். மத் என்றால் मत माने मेरे, எனதில், मना माने मन में, भव माने समाज। மனா என்றால் மனதில், பவ் என்றால் அடங்கி விடுங்கள். इसने कहा, யாரு சொன்னாங்க? कौन सी आत्मा ने कहा मन मना भव? எந்த ஆத்மா சொன்னாங்க மன்மனாபவ் என்று? शिव की आत्मा ने। शिव को சிவனுடைய ஆத்மாவா? मन है, சிவனுக்கு மனம் இருக்கிறதா? है? शिव को तो मन ही नहीं है, சிவனுக்கு மனமே இல்லை, वो तो अमन है। அவர் மனம் இல்லாதவர் ஆவார். क्या என்ன? वो संकल्प विकल्प चलाता है? அவர் சங்கல்பங்கள் விபரீதமான எண்ணங்களை நடத்துகிறாரா, கொண்டு வருகிறாரா? मनन चिंतन मंथन करता है, மனன் சிந்தன் மந்தன் செய்கிறாரா? है? मन बुद्धि से किसी को याद करता है, மனம் புத்தின் மூலமாக யாரையாவது நினைவு செய்கிறாரா? है? किसी को याद करने की दरकार नहीं। யாரையுமே நினைவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. हाँ, उन बच्चों को याद करता है ஆமா, அந்த குழந்தைகளை நினைவு செய்கிறார், ताकि उन बच्चों को खुशी आए। அந்த குழந்தைகளுக்கு குஷி வரணும் என்பதற்காக. वो बच्चे
गहरी याद में टिके। அந்த குழந்தைகள் ஆழமான நினைவில் அடங்கணும் என்பதற்காக. कौन बच्चों को याद करता है? எந்த குழந்தைகளை हैं? நினைவு செய்கிறார்? जो बाप के धंधे में लगे हुए। யாரு தந்தையினுடைய தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்களோ. क्या? बाप के धंधे में लगे हुए। தந்தையின் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். बाप का धंधा देह के पेट की पूर्ति का धंधा है, தந்தையினுடைய தொழில் வயிற்று பொழப்பை நிரப்புவதற்காக தொழிலாகுமா, या आत्मा का जो बुद्धि रूपी पेट है இல்லையானால் ஆத்மாவின் எந்த புத்தி ரூபமான வயிற்று இருக்கிறதோ उसको भरपाई करने का धंधा है, அதை நிரப்புவதற்கான தொழிலாகுமா? है? तो आत्मा का जो पेट है ஆகவே ஆத்மாவின் எந்த வயிறு ஆகுமோ ज्ञान जल से भरा रहे, ஞான தண்ணீரால் அது நிரம்பி இருக்கணும். याद के भोजन से भरा रहे। நினைவினுடைய சாப்பாடால் அது நிரம்பி இருக்கணும். खूब भोजन ग्रहण करें, நன்றாக சாப்பாடை சாப்பிடுங்கள். चबा चबा के मंथन करके, நன்றாக அதை மென்று கொண்டு மந்தன் செய்துவிட்டு சாப்பிடுங்கள். और खूब ज्ञान जल से पचाएं। மற்றும் நன்றாக ஞான தண்ணீரின் மூலமாக அதை ஜீரணம் செய்யுங்கள். इतने पावरफुल बने இவ்வளவு பவர்ஃபுல் ஆகுங்கள். जो विश्व की बादशाही में என்னவென்றால் உலகத்தின் எஜமான தன்மையில் 8 दिशाओं के मालिक बन जाए, दिगोपाल। 8 திசைகளின் எஜமானர்களாகி விடுங்கள். 8 திசைகளை காக்கும் தேவதைகள். कितनी दिशाएं? எத்தனை திசைகள்? पूरब पश्चिम उत्तर दक्षिण 4 दिशाएं। கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 திசைகள் और उनके 4 कोने, மற்றும் அதனுடைய 4 மூலைகள் 8 दिशाएं, 8 திசைகள் और एक ऊपर और एक नीचे। மற்றும் ஒன்னு கீழே ஒன்னு மேலே 10 दिशाओं के 10 திசைகளின் नंबरवार मालिक बने। வரிசைகரமாக எஜமானர்களாகி விடுங்க. ऐसे बुद्धि रूपी पेट की भरपाई करें இப்படிப்பட்ட புத்தி ரூபமான வயிற்றை நிரப்புங்கள். और देह के पेट को क्या करें? மற்றும் தேகத்தின் வயிற்றை என்ன செய்யுங்கள்? भूल जाएं। மறந்து விடுங்கள். तो हम ऐसी मुसाफरी पर हैं ஆகவே நாம் இப்படிப்பட்ட பயணத்தில் இருக்கிறோம். कि हमें என்னவென்றால் நமக்கு बाप से मिलना है, தந்தையை சந்திக்க வேண்டும். बाप के घर जाना है। தந்தையின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். बाप का घर सो हमारा घर। தந்தையின் வீடு தான் நம்ம வீடாகும். बाप का घर कौन सा है? தந்தையினுடைய வீடு என்னவாகும்? अरे निराकार बाप का घर निराकारी धाम। அरे நிராகார தந்தையினுடைய வீடு நிராகார தாமம். निराकारी धाम में हमें रहना पसंद है। நிராகார தாமத்தில் நம்மளுக்கு இருப்பது பிடித்திருக்கிறதா? कि विधर्मी आत्माओं को रहना पसंद है, विदेशियों को இல்லையானால் விதர்மிகள் விதேசிகளுக்கு இருப்பது பிடிக்குமா? हैं? वो निराकार को याद करते हैं, साकार को मानते नहीं। அவர்கள் தான் நிராகார நினைவு செய்கிறார்கள், சாகாரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. तो उनको निराकार का घर मिलता है। ஆகவே அவர்களுக்கு தான் நிராகாரனுடைய வீடு கிடைக்கிறது. और மற்றும் நாம் हम निराकार को भी मानते हैं और நிராகாரையும் ஏற்றுக்கொள்கிறோம் மற்றும் साकार को भी मानते हैं। சாகாரத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம். आत्मा निराकार को भी मानते हैं और आत्मा को जो साकार घर शरीर है ஆத்மா நிராகாரையும் ஏற்றுக்கொள்கிறோம் மற்றும் ஆத்மாவினுடைய எந்த சாகார வீடு உடலாக இருக்கிறதோ उसको भी मानते हैं। அதையும் जिसके ஏற்றுக்கொள்கிறோம். लिए बोला है இதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, कि मैं तुम्हारी आत्मा
நான் உங்களுடைய ஆத்மா और शरीर रूपी नैया மற்றும் உடல் ரூபமாகிய படகு, दोनों का खिवैया அந்த இரண்டினுடைய படகோட்டி एक ही बाप है, ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். जो யாரு? इस विषय वैतरणी नदी कहो, இந்த விஷய கடல் என்று சொல்லுங்கள், விஷ கடல்னு சொல்லுங்கள், विषय सागर कहो, விஷய வைத்தரணி நதி என்று சொல்லுங்கள். इस विषय सागर विषय वैतरणी नदी के இந்த விஷ சாகர் விஷ வைத்தரணி நதியில இருந்து उस पार ले जाएगा. அந்த கரையோரம் வந்து கொண்டு செல்வாரு. हाँ? எங்கு? कहाँ ले जाएगा? எங்கு கொண்டு செல்வார்? क्षीर सागर में ले जाएगा. பார்க்கடலில் கொண்டு செல்வார். कहाँ से निकाल कर? எங்கிருந்து வெளியேற்றி விட்டு? 5 विकारों के विषय सागर से निकाल कर பஞ்ச விகாரத்தினுடைய விஷ கடலில் இருந்து விலகிவிட்டு क्षीर सागर வெளியேற்றி விட்டு में ले जाएगा. பார்க்கடலில் கொண்டு செல்வார். सुखधाम में ले जाएगा. சுகதாமத்திற்கு கொண்டு செல்வார். कैसे सुखधाम में? எப்படிப்பட்ட சுகதாமத்திற்கு? उतरती कला वाले सुखधाम में नहीं. இறங்கும் கலை கொண்ட சுகதாமத்திற்கு கிடையாது. कौन से सुखधाम में? எந்த சுகதாமம்? जहाँ तुम्हारी आत्मा எங்கு நம்மளுடைய ஆத்மா और शरीर रूपी नैया दोनों ही மற்றும் உடல் ரூபமான படகு लगातार चढ़ती कला का अनुभव करेंगे. இரண்டுமே தொடர்ந்து ஏறும் கலையை வந்து அனுபவிக்கிறது. क्या? என்ன? दिन प्रतिदिन நாளுக்கு நாள் तुम्हारी आत्मा और तुम्हारा शरीर உங்களுடைய ஆத்மா மற்றும் உங்களுடைய உடல் निरोगी निरोगी 100% निरोगी तक बन जाएगा. நோய் இல்லாத 100% நோய் இல்லாததாக ஆகிவிடும். ऐसी दुनिया में ले जाएगा. இப்படிப்பட்ட உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். कौन सा बाप? எந்த தந்தை? आत्माओं का बाप ले जाएगा. ஆத்மாக்களின் தந்தை அழைத்து செல்கிறாரா? कौन ले जाएगा? யார் அழைத்து செல்கிறார்? आत्माओं का बाप जो है वो ஆத்மாக்களின் தந்தை யாராக இருக்கிறாரோ அவர் क्या चीज है? என்ன பொருள் ஆவார்? क्या है? அவர் என்ன ஆவார்? हाँ, अकूट ज्ञान का भंडार है. அவர் அழிவில்லாத குறையாத ஞானத்தின் பண்டாரம் ஆவார். जो भंडार कभी फूटता नहीं. இந்த பண்டாரம் ஒரு பொழுதும் குறைவதில்லை. कोई सारा का सारा उसमें से निकाल ले யாராவது அதிலிருந்து முழுமையும் வெளியேற்றி விடுகிறார்கள், तो भी அப்பொழுதும் கூட அது अकूट बचता है. முழுமையாக தான் மிஞ்சமாகுது. तो ஆகவே बाप की सारी प्रॉपर्टी का हकदार தந்தையினுடைய முழு ப்ராப்பர்ட்டிக்கு உரிமையாளர் बड़ा बच्चा बन जाता है. பெரிய குழந்தையாகி விடுகிறார். सारी प्रॉपर्टी लेता है या कुछ बाप के लिए छोड़ देता है? முழு ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கொள்றாங்களா இல்லைன்னா தந்தைக்காக ஏதாவது விட்டுடுறாங்களா? है सारी प्रॉपर्टी का हकदार. முழு ப்ராப்பர்ட்டிக்கும் உரிமையாளர் ஆகுறாங்க. पूरा ही ज्ञान हप कर लेता है. முழுமையாக ஞானத்தை தன்னுக்குள் இறக்கி விடுகிறார். तो भी उसके पास पूरा बचता है. அப்பொழுதும் கூட அவரிடம் முழுமையாக தான் மிஞ்சுகிறது. इसलिए शास्त्रों में बोला है पूर्णमिदं पूर्णमदः पूर्णात् पूर्णं मुदच्यते. அதனால்தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்ணமிதம் பூர்ணமதே பூர்ணாத் பூர்ணம் யுதச்சதே. पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ வசிஷ்யதே. पूरा ही निकाल लो तो भी पूरा ही बचता है. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதுல இருந்து முழுமையாக நீங்கள் எடுத்து விட்டாலும் கூட அதுல முழுமையாக தான் மிச்சமாகுகிறது. तो ऐसे बाप का बच्चा ஆகவே இப்படிப்பட்ட தந்தையினுடைய குழந்தை जो निमित्त बनता है யார் நிமித்தமாகறாங்களோ इस बात के எந்த விஷயத்தினுடைய है सभी परिवार के जो भी बच्चे हैं முழு குடும்பத்தினுடைய எந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களோ
500-700 करोड़ 500-700 கோடி उनकी पालना के निमित्त बनता है। அவர்களின் பாலனைக்கு நிமித்தமாகறாங்க। और कैसी पालना? எப்படிப்பட்ட பாலனை? यथा राजा तथा प्रजा। எப்படிப்பட்ட ராஜாவோ அப்படிப்பட்ட பிரஜைகள்। आज के जो राजा हैं, कंट्रोलर हैं, प्रशासक हैं, இன்றைய ராஜாக்கள் யார் இருக்கிறார்கள், கண்ட்ரோலர்கள் யார் இருக்கிறார்கள், ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்। वो ऐसे समझते हैं कि जैसे हमारे पेट से पैदा हुए बच्चे हैं, அவர்கள் இப்படி புரிஞ்சுக்கிறாங்களா என்னவென்றால் எங்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தைகள், वैसे ही प्रजा के लोग उनकी परवरिश करनी चाहिए। அதே போலவே தான் அந்த பிரஜைகளையும் பராமரிப்பு செய்ய வேண்டும் என்று। बनते हैं? बिल्कुल नहीं बनते। அப்படி ஆகுகிறார்களா? முற்றிலும் ஆகுவதில்லை। 100% उल्टा है। 100% தலைகீழாக தான் இருக்கிறது। ये गायन कब का है? இந்த பாடல் எப்பொழுதற்காக பாடலாகும்? यथा राजा तथा प्रजा। वो अभी संगम युग का स्वर्ण யதா ராஜா ததா பிரஜா, அது இப்பொழுது சங்கம் யுகத்தினுடைய युग का गायन है, ஸ்வர்ணிம யுகத்தினுடைய பாடலாகும்। जहाँ तुमको अभी जाना है। எங்கு உங்களுக்கு இப்பொழுது செல்ல வேண்டும்? कहाँ जाना है? எங்கு செல்ல வேண்டும்? सुखधाम में जाना है या नहीं जाना है? சுகதாமத்தில் செல்ல வேண்டுமா இல்லையா? செல்ல வேண்டும்। है बरोबर, हम मुसाफिरी पर हैं। கண்டிப்பாக நாம் முழுமையாக பயணத்தில் இருக்கிறோம்। रूहानी मुसाफिरी पर। ஆன்மீக பயணத்தில்। हमारी रूह நம்மளுடைய ஆத்மா कहाँ जाएगी? எங்கு செல்லும்? है ऐसे कोई बच्चे विलायत से लौटते हैं, யாராவது ஒரு குழந்தை இருக்கிறாங்க, அவங்க வெளிநாட்டுல இருந்து திரும்புறாங்க, अपने घर की ओर, தன்னுடைய வீடை நோக்கி। तो अंदर जो ललक है, அப்பொழுது உள்ள என்ன அந்த ஆசை இருக்குமோ, कि हम किससे मिलने जा रहे हैं? நாம் அந்த ஆர்வம் இருக்கிறது இல்லையா? நாம் யாரை சந்திக்க செல்கிறோம்? हैं? माता पिता से मिलने जा रहे हैं। தாய் தந்தையை சந்திக்க செல்கிறோம்। ललक रहती है ना, ஆர்வம் இருக்கிறது இல்லையா? याद की। நினைவினுடைய तो पहली ललक है बाप की याद। ஆகவே அந்த முதல் தீவிர விருப்பம் தந்தையினுடைய நினைவாகும்। दूसरी ललक है बाप का घर। இரண்டாவது தீவிர விளக்கம் தந்தையினுடைய வீடாகும்। और तीसरी ललक है மற்றும் மூன்றாவது தீவிர விருப்பம் என்னவென்றால் जो दोनों से भी ऊंची है। எது அந்த இரண்டை விட உயர்ந்ததாக இருக்கிறது? बाप से भी ऊंची है। தந்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது। बाप शरीर छोड़ देता है, தந்தை வீட்டை விட்டுடுறாரு, உடலை விட்டுடுறாரு। तो बाप क्या चाहता है? அப்பொழுது தந்தை என்ன விரும்புகிறார்? हैं? मेरे बच्चे कहाँ रहे? என்னுடைய குழந்தைகள் எங்க இருக்க வேண்டும்? मेरे अंदर ही रहे। எனக்குள்ள இருக்க வேண்டுமா? कहाँ रहे? எங்க இருக்க வேண்டும்? सुख में रहे। சுகத்தில் இருக்க வேண்டும்। बाप क्या चाहता है? தந்தை என்ன விரும்புகிறார்? सुख में रहे। சுகத்தில் இருக்க வேண்டும்। तो सुखधाम है तुम्हारी। ஆகவே சுகதாமமாகும் உங்களுடைய ऊंचे से ऊंची गंतव्य स्थिति, जहाँ तुमको जाना है। உயர்ந்ததிலும் உயர்ந்த சேரும் இடமாகும், எங்கு உங்களுக்கு செல்ல வேண்டும்। शांति धाम जाना है, बाप के पास जाना है, சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும், தந்தையிடம் செல்ல வேண்டும்। और மற்றும் बाप से वर्षा लेकर தந்தையிடம் இருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டு कहाँ जाना? எங்கு செல்ல வேண்டும்? सुखधाम जाना है। சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும்। तो गीता ने बताया ஆகவே கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது,
अव्यक्त मूर्तिना, அவ்யக்த மூர்த்தினாம். ये सारा संसार இந்த முழு உலகமும் महाविनाश के टाइम पर பேரழிவினுடைய நேரத்தில் सभी मनुष्य आत्माएं अपना अपना शरीर छोड़ करके அனைத்து மனித ஆத்மாக்களும் தன்னுடைய உடலை விட்டுட்டு उस मनुष्य सृष्टि के बाप में मत मना भव, मेरे मन में समा जा। அந்த மனித சிருஷ்டினுடைய தந்தையில் மத் மனாபவ், என்னுடைய மனதில் அடங்கி விடுங்க. उस मनुष्य सृष्टि के बाप के मन में क्या है? அந்த மனித சிருஷ்டினுடைய தந்தையினுடைய மனதில் என்ன இருக்கிறது? क्या है? कौन है? என்ன இருக்கிறது? யார் இருக்கிறாரு? शिव बिंदु। சிவன் புள்ளி. तो कहाँ समा जा? ஆகவே எங்க அடங்குங்க? मनुष्य सृष्टि के बाप के मन में மனித சிருஷ்டினுடைய தந்தையின் மனதில் जो ज्योति बिंदु आत्मा का शिव स्वरूप है, எது ஜோதி பிந்து ஆத்மாவினுடைய சிவஸ்வரூபமாக இருக்கிறதோ उसी में समा। அதிலேயே அடங்கி விடுங்க. दुनिया की मनुष्य आत्माएं உலகத்தின் மனித ஆத்மாக்கள் लास्ट में महाविनाश के समय கடைசியில் பேரழிவின் நேரத்தில் बाप का पूरा परिचय पाएंगी या नहीं पाएंगी? தந்தையினுடைய முழுமையான அறிமுகத்தை பெறுவார்களா இல்லையா? फादर है तो फादर जरूर मिलना चाहिए। தந்தை இருக்கிறார் அப்படின்னா தந்தை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். फादर कहे और कभी मिले ही नहीं, वो தந்தைன்னு சொல்லிடுறாங்க, ஆனா எப்பொழுதுமே சந்திக்கவில்லை. फादर कैसे हो सकता? அவர் எப்படி தந்தையாக இருக்க முடியும்? सारी दुनिया की जो भी मनुष्य आत्माएं सबसे आकर मिलते हैं। முழு உலகத்திலும் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அனைவரும் வந்து சந்திக்கிறார். कोई से सभी इंद्रियों से मिलते हैं, சிலரோடு அனைத்து இந்திரியங்களோடு சந்திக்கிறார். कोई से आंखों से मिलते हैं, சிலரோடு கண்களால் சந்திக்கிறார். कोई से कानों के द्वारा मिलते हैं, சிலரோடு காதின் மூலமாக சந்திக்கிறார். खूब वाणी सुनते हैं बाप की, மிகவும் நிறைய தந்தையினுடைய வாணியை கேக்குறாங்க. मुरली से प्यार, माना मुरलीधर से प्यार। முரளியோடு அன்பிருக்கிறது என்றால் முரளிதரனோடு அன்பிருக்கிறது. कोई मन के द्वारा, சிலர் மனதின் மூலமாக, वाचा के द्वारा, சொற்களின் மூலமாக, अखबार के द्वारा, நியூஸ் பேப்பர் மூலமாக, टीवी के द्वारा டிவி மூலமாக बाप की पूरी पहचान लेते हैं। தந்தையினுடைய முழுமையான அறிமுகத்தை எடுத்துக்கொள்றாங்க. बाप का पूरा रूप स्वरूप साकार தந்தையினுடைய முழு ரூப ஸ்வரூபம் சாக்கார் और उसमें ज्योति बिंदु மற்றும் அதுல ஒளி புள்ளி निराकार, நிராகார் वो अच्छी तरह पहचान लेते हैं இவங்களின் நல்ல விதமாக தெரிந்து கொள்றாங்க और याद करते हैं। மற்றும் நினைவும் செய்றாங்க. तो अंत समय में ஆகவே கடைசி நேரத்தில் सारी सृष्टि की मनुष्य आत्माओं के अंदर முழு உலகத்தினுடைய மனித ஆத்மாக்களுக்குள் कौन सा संकल्प चलेगा? எந்த சங்கல்பம் ஓடும்? है मत मना भव, क्या संकल्प? என்ன எண்ணம்? மத் மனாபாவ், मेरे मन में समय, मेरे मन में बिंदी, என்னுடைய மனதில் அடங்கி விடுங்க. என்னுடைய மனதில் புள்ளி. तो कहाँ समा जा? ஆகவே எங்க அடங்கிடுங்க? उसी बिंदी में समा जा। அதே पुल्लिயில் அடங்கி விடுங்க. इसलिए அதனால்தான் झाड़ के ऊपर மரத்தின் மேல் वो ही बैठा हुआ है नग्न रूप, அவர்தான் நிர்வாண ரூபம் அமர்ந்திருக்கிறார். सारी आत्माएं मनुष्य सृष्टि की नीचे से खिंच करके முழு மனித சிருஷ்டியின் ஆத்மா கீழே இருந்து இழுத்துக்கொண்டு उसी रूप में समा रही है। அதே ரூபத்தில் தான் அடங்குகிறார்கள். महाविनाश काल में மகாவிநாச அதாவது பேரழிவினுடைய நேரத்தில் सबके संकल्प अलग अलग हैं। அனைவருடைய எண்ணங்கள் தனித்தனியாக இருக்கிறதா? 500 करोड़ के या 500 கோடியில் एक है, இல்லையானால் ஒண்ணுதானா? वो अलग अलग संकल्प एक ही संकल्प में समा जाते हैं। அந்த தனித்தனியான எண்ணங்கள் ஒரே எண்ணத்தில் அடங்கி விடுகிறது.
जो भक्ति मार्ग में बोला है, आत्माएं எதுக்காக பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆத்மாக்கள் बुध बुधा हैं, सागर के நீர்க்கும்படி ஆவார்கள், बलबूले, கடலினுடைய நீர்க்குமிழிகள், छोटे बड़े बलबूले சிறிய பெரிய நீர்க்குமிழிகள் सागर से निकलते हैं கடலில் இருந்து வெளியே வருகிறார்கள், और सागर में समा जाते हैं। கடலிலே அடங்கி விடுகிறார்கள்। तो इस सारी मनुष्य सृष्टि की है, जो भी प्राणी है, ஆகவே இந்த முழு மனித சிருஷ்டியின் யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ सब उसी में समा जाएंगे। அனைவருமே அவருக்குள் தான் அடங்கி விடுவார்கள்। और फिर மற்றும் आत्माएं அதற்கு பிறகு ஆத்மாக்கள் जो चैतन्य है, யாரு சைத்தன்யமாக இருக்கிறார்களோ, मन बुद्धि वाली है, மனம் புத்தி கொண்டவராக இருக்கிறாங்களோ, वो तो ज्ञान धारण करके सतो प्रधान बन जाती। அவங்க ஞானத்தை தாரணம் செய்து கொண்டு சதப்பிரதானமாக ஆக்கி விடுறாங்க। कैसे? எப்படி? ज्ञान जल से सतो प्रधान बनती है या नहीं बनती है? ஞான தண்ணீரின் மூலமாக சதப்பிரதானமாக ஆகுறாங்களா இல்லையா? ज्ञान जल में स्नान करके सात्विक बनती है। ஞான தண்ணீரில் தான் சாத்விக் ஆகுறாங்க குளித்து விட்டு। लेकिन जो पांच तत्व हैं जड़, ஆனால் எந்த பஞ்சபூதங்கள் ஜடமானது இருக்கிறதோ, बुद्धि नहीं है। புத்தி இல்லை, कैसे हैं? எப்படி இருக்கிறாங்க? जड़ तत्व, ஜடமான தத்துவங்களாகும்। वो कैसे सतो प्रधान बनेंगे? அவங்க எப்படி சத்தப்பிரதானமாக ஆகுவாங்க? है किसके वाइब्रेशन से? வைப்ரேஷன் உடைய பவர்னு சொல்றாங்க। பாபா கேக்குறாரு, யாருடைய வைப்ரேஷனின் பவர் மூலமாக? हाँ, சைத்தன்யமான விதிரூபமான ஆத்மாக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் பவர் மூலமாக பதில் கொடுக்கறாங்க। பாபா சொல்றாரு, ஆமா। जो 4.5 लाख मनुष्य आत्माएं, யாரு 4 லட்சம் மனித ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ, जो बीज रूप स्टेज में समा जाती है, யார் விதிரூபமான ஸ்டேஜில் அடங்கி விடுகிறார்களோ उनका संगठन அவர்களுடைய சங்கடன் इस संसार में இந்த உலகத்தில் तब तक काम करेगा எப்பொழுது வரை வேலை செய்யும்? जब तक 5 तत्वों की, जड़ तत्वों की दुनिया, எப்பொழுது வரை பஞ்ச தத்துவத்தினுடைய தத்துவங்களின் ஜடமான உலகம் जो तामसी बन गई है, எது தமோ பிரதானமாகி விட்டதோ, जैसे सारी सृष्टि में जलमयी हो जाएगी, எப்படி முழு உலகத்திலும் நீர் மட்டும்தான் இருக்கும், सब डूब मरेंगे। அனைவரும் மூழ்கிவிட்டு இறந்து விடுவார்கள்। तो तामसी बन गया जल, அப்பொழுது அந்த தண்ணீர் தமோ பிரதானம் ஆகி விட்டதா यह सात्विक रहा, இல்ல அந்த சத்தோ பிரதானம் ஆகியதா? तामसी बन गया। தமோ பிரதானம் ஆகி விட்டது। अग्नि, நெருப்பு, एटम बम, ஆட்டம் பம், जिनमें आग ही आग भरी हुई, எதுல நெருப்பே நெருப்பு தான் அடங்கியிருக்கிறதோ, और ऊपर से ओजोन किरण फटती जाती है, மற்றும் மேல இருந்து அந்த ஓசோன் லேயர் அதுல விரிசல் விழுந்து கொண்டே செல்கிறது। सूर्य जोर से तपेगा, சூரியன் மிகவும் அதிகமாக வெப்பமூட்டத்தை கொண்டு வரும், आग बरसाएगा, நெருப்பை பொழியும்। तो அப்பொழுது अग्नि ने कैसा रूप धारण कर लिया? அந்த நெருப்பு எப்படிப்பட்ட ரூபத்தை தாரணை செய்து கொண்டது? तामसी रूप। தமோ பிரதானமான ரூபத்தை। और மற்றும் झंझावात जिसे कहते हैं, वायु, காற்று என்று எதை சொல்லப்படுகிறதோ, क्या लाती है? எதை கொண்டு வருகிறது? तूफान लाती है। புயலை கொண்டு வருகிறது। इतने बड़े तूफान लाएगी, இவ்வளவு பெரிய புயலை கொண்டு வரும், कुछ भी स्थिर नहीं रहेगा। எதுவுமே நிலையாக இருக்காது। आकाश, மேகம், வானம்,
जोर से 5 तत्वों के आघात से அதிகமாக பஞ்ச தத்துவங்களின் சேர்ந்த ரூபத்தில் तप जाएगा। வெப்பமூட்டமாகிவிடும். पृथ्वी பூமி पृथ्वी बड़े बड़े भूकंप लाएगी। பெரிய பெரிய நிலநடுக்கத்தை கொண்டு வரும். दुनिया का सबसे बड़ा विनाश உலகத்தின் மிக பெரிய அழிவு कैसे होगा? எதன் மூலமாக ஆகும்? भूकंप से। பூகம்பத்தின் மூலமாக தான் ஆகும். क्योंकि आज की तामसी दुनिया में ஏனென்றால் இன்றைய தமோபிரதானமான உலகத்தில் मनुष्य अहंकार में आकर के மனிதர்கள் அகங்காரத்தில் வந்துவிட்டு दुनिया को मैं स्वर्ग बनाऊंगा, உலகத்தை நான் தான் சொர்க்கமாக்குவேன் ऊंची ऊंची अट्टालिकाएं खड़ी करता जा रहा है। அப்படி நினைத்து கொண்டு மிகவும் பெரிய பெரிய பில்டிங்கை அவர்கள் நிக்க வைக்கிறாங்க. भूकंप आएंगे तो ताश के पत्तों की तरह सारी अट्टालिकाएं गिर जाएंगी। எப்பொழுது பூகம்பம் வருமோ அப்பொழுது சீட்டு கட்டு போல் சரிந்துவிடும். अरे ऊंची ऊंची मंजिलों के मकान तो क्या, அரை இவ்வளவு உயர்ந்த உயர்ந்த அடுக்குகள் கொண்ட வீடாக இருந்தாலும் சரி, एक एक मंजिल के मकान भी सारे गिर जाएंगे और सब दब के मर जाएंगे। ஆனால் ஒரே ஒரு அடுக்கு கொண்ட வீடு இருந்தாலும் சரி அது கூட சரிந்து விழுந்து விடும் மற்றும் அனைவருமே கீழே புதைந்து விட்டு இறந்து விடுவார்கள். हाय हाय करके शरीर छोड़ते रहेंगे। ஐயோ ஐயோ என்று கதறிக்கொண்டே உடலை விட்டு கொண்டே இருப்பார்கள். उतने ही लंबे समय तक उनको हाय हाय करनी पड़ेगी அவ்வளவே நீல காலம் வரை அவங்களுக்கு ஐயோ ஐயோ என்று கதற வேண்டியதாக இருக்கும். எவ்வளவு जितना उन्होंने दुनिया वालों को दूसरी आत्माओं को दुख दिया है, உலகத்தினருக்கு மற்ற ஆத்மாக்களுக்கு துக்கத்தை கொடுத்திருப்பார்களோ அவ்வளவு காலம் வரை அவர்களுக்கு கதறிக்கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். तो अंतमते सो गति को प्राप्त करेंगे। ஆகவே எப்படிப்பட்ட கடைசியோ அதுதான் கதியை அவர்கள் அடைவார்கள். कोई ज्यादा सुख भोगेंगी, कोई कम सुख भोगेंगे। சிலர் அதிகமாக சுகத்தை அனுபவிப்பார்கள், சிலர் கம்மியாக சுகத்தை அனுபவிப்பார்கள். कोई ज्यादा दुख भोगेंगी, कोई कम दुख भोगेंगे। சிலர் அதிகமாக துக்கத்தை அனுபவிப்பார்கள், சிலர் கம்மியாக துக்கத்தை அனுபவிப்பார்கள். नंबरवार कर्मों के आधार पर வரிசைகரமாக கர்மத்தின் அடிப்படையில் अपना अपना प्राणी शरीर छोड़ करके सभी आत्माएं अंत में வரிசைகரமாக அனைத்து பிராணிகளும் உடலை விட்டு விட்டு கடைசியில் उसी एक बाप में समा जाएंगी। அதே ஒரே ஒரு தந்தையில் அடங்கி விடுவார்கள். तो पहला सुधार है आत्माओं का, ஆகவே முதல் சுதாரிப்பு ஆத்மாக்களின் ஆகும். जो ज्ञान ग्रहण करती है। யார் ஞானத்தை கிரகணம் செய்கிறார்கள், उन आत्माओं का बाप है शिव। எடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த ஆத்மாக்களின் தந்தை சிவன் ஆவார். इनका बाप है யாருடைய தந்தை ஆவார்? जो आत्मा बनते हैं, யார் ஆத்மாக்கள் ஆகுகிறார்களோ, जो आत्मिक स्टेज पूरी धारण नहीं करते हैं, யார் முழுமையாக ஆத்மீக ஸ்டேஜை தாரணையை செய்வதில்லையோ उनका बाप असलियत में नहीं है। அவர்களுக்கு உண்மையாக அவர் தந்தை கிடையாது. जो असलियत में बाप के बच्चे हैं, யாரு உண்மையாக தந்தையினுடைய குழந்தையாக இருக்கிறாங்களோ वो बाप के सन्मुख बैठ करके सुनते हैं, जिनको तुम बच्चे बाप कहता है। அவர்கள் தந்தைக்கு நேர்முகமாக அமர்ந்து கொண்டு கேட்கிறார்கள், யாரை குழந்தைகளாகி நீங்கள் என்று தந்தை சொல்கிறார். उनमें भी दो प्रकार के हैं। அவர்களில் கூட இரண்டு விதமாக இருக்கிறார்கள். एक ऐसे बच्चे हैं ஒன்னு இப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள், जो देखने में तो आते हैं कि देह से सन्मुख बैठे हैं,
யார் இப்படி பார்ப்பதில் வருகிறது என்னவென்றால் தேகத்தால் நேர்முகமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று, मुख के सामने बैठे हैं, முகத்திற்கு முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் என்று. लेकिन मन बुद्धि देहधारियों में बाहर की दुनिया में पड़ी हुई है। ஆனால் மனம் புத்தி தேகதாரில் வெளி உலகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. तो सन्मुख हैं वास्तव में ஆகவே அவர்கள் நேர்முகமாக இருக்கக்கூடியவர்களா या विमुख हैं? இல்லையானால் நேர்முகமாக இல்லையா? विमुख हैं। நேர்முகமாக இல்லை. तो वास्तव में जो सन्मुख बच्चे हैं, ஆகவே உண்மையில் யார் நேர்முகமான குழந்தைகள் இருக்கிறார்களோ उनकी तादाद कितनी है? அவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆகும்? है 4.5 लाख। 4 லட்சம். और 4.5 लाख में भी மற்றும் அந்த 4 லட்சத்திலும் आधे हैं पापात्माएं பாதி பேர் பாவாத்மாக்கள் ஆவார்கள் और आधे हैं மற்றும் பாதி பேர் पुण्यात्माएं। புண்ணிய ஆத்மாக்கள் ஆவார்கள். आधे हैं रुद्रमाला के, பாதி பேர் ருத்ரமாலையில் वो स्पेशल मर के जो रुद्रमाला पहले तैयार होती है। அந்த ஸ்பெஷல் மணிகள் ஆவார்கள். எந்த ருத்ரமாலை முதலில் தயாராகுகிறது. और आधे हैं மற்றும் பாதி चंद्रवंश से आए हुए சந்திர வம்சத்திலிருந்து வந்திருக்க கூட विजयमाला के मण के, விஜயமாலையின் மணிகள் ஆவார்கள். जो யாரு दुर्योधन दुशासन की लिस्ट में नहीं आते। துரியோதன் மற்றும் துச்சாதனனுடைய லிஸ்டில் வருவதில்லை. तो ज्यादा टाइम किसको लगेगा सुधरने में? ஆகவே சுதரிப்பதற்காக அதிகமாக நேரம் யாருக்கு பிடிக்கும்? रुद्रमाला के मणकों को ज्यादा टाइम लगता है। ருத்ரமாலையின் மணிகளுக்கு அதிகமாக நேரம் பிடிக்கிறது. जो विजयमाला के मणके हैं, யார் விஜயமாலையின் மணிகளாக இருக்கிறார்களோ विकारों पर पहले ही जीत पाने के कारण விகாரங்களின் மீது முதலிய வெற்றி அடையும் காரணத்தால் उनसी दुनिया में पहुंच जाते हैं। அவர்கள் எந்த உலகத்தை சேருகிறார்கள்? है सुखधाम में पहुंच जाते हैं। சுகதாமத்தில் அவர்கள் சேருகிறார்கள். सुखधाम की राजधानी में पहुंच जाते हैं। சுகதாமத்தின் ராஜதானியை அவர்கள் சேருகிறார்கள். बाद में फिर रुद्रमाला के जो भी नंबर 12 मणके हैं, அதற்கு பிறகுதான் ருத்ரமாலையில் யாரெல்லாம் வரிசைகரமான நம்பர் இருக்கிறதோ जो जो सुधरते जाएंगे, யாரெல்லாம் சுதாரித்துக் கொண்டே செல்வார்களோ सो विजयमाला में ऐड होते जाएंगे। அவர்கள் விஜயமாலையில் ஆட் ஆகிக் கொண்டிருப்பார்கள். आखिरी கடைசியாக सुधरते सुधरते 500 करोड़ मनुष्य आत्माएं சுதாரித்துக் கொண்டு 500 கோடி ஆத்மாக்கள் महाविनाश के काल तक பேரழிவினுடைய நேரம் வரை उस एक साकार सो निराकार बाप को அந்த ஒரே ஒரு சாக்கார் நிராகார் தந்தையை पहचानेंगी या नहीं पहचानेंगी, தெரிந்து கொள்வார்களா இல்லையா? और उसकी याद में टिकेंगी या नहीं टिकेंगी। மற்றும் அவருடைய நினைவில் நிலைப்பார்களா இல்லையா? तो जिसकी याद में टिकेंगी, ஆகவே யாருடைய நினைவில் நிலைப்பார்களோ उसी में समा जाएंगे। அதிலேதான் அடங்கி விடுவார்கள். मन्मना भव। மன்மனாபவ். उसके बाद அதற்கு பிறகு आत्माओं का काम पूरा हुआ सुधार का। ஆத்மாக்களை சுதாரிக்கக்கூடிய வேலை நிறைவேறியது. कि 5 तत्व जिनसे ये शरीर बनते हैं, பஞ்ச தத்துவங்கள் எதன் மூலமாக இந்த உடல் என்பது உருவாகுகிறதோ उन 5 तत्वों का भी काम पूरा हुआ। அந்த பஞ்ச தத்துவங்களுடைய வேலையும் நிறைவேறி விட்டதா என்ன? 5 तत्व सतो प्रधान बन गए? பஞ்ச தத்துவங்கள் சத்தப்பிரதானமாக ஆகிவிட்டதா? नहीं बने। ஆகவில்லை. उनका सुधार भी होता है। அது கூட சுதாரிக்க வேண்டும். वो सुधार योग बल से होगा। அது யோக பலத்தின் மூலமாக தான் அந்த சுதாரிப்பு ஏற்படும். योग माने प्यार, யோக் என்றால் அன்பு, स्नेह। பாசம். पेड़ पौधों में भी आत्मा होती है। செடி மரத்திலும் ஆத்மா இருக்கிறது. क्या?
என்ன? पेड़ पौधों को மரச்செடிக்கு लगातार काटना चाहिए, है? हरा हरा काट देना चाहिए। அதை தொடர்ந்து வெட்டி கொண்டே இருக்கணுமா? அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது அதை வெட்டி கொண்டே இருக்கணுமா? नहीं काटना चाहिए। வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? क्योंकि उनमें भी आत्मा है। ஏனென்றால் அதிலும் கூட ஆத்மா இருக்கிறது. कोई पेड़ का दाईं ओर की जड़ काट दो, ஏதாவது ஒரு மரத்தினுடைய ரைட் பக்கம் இருக்கக்கூடிய வேரை வெட்டிடுங்க. तो दाईं ओर की डाली सूखेगी। அப்படி இருக்கும் பொழுது லெஃப்ட் பக்கம் இருக்கக்கூடிய அந்த கிளைகள் காய்ந்து விடும். सारा पेड़ इससे क्या साबित हुआ? முழு மரமும் என்னவாகும்? இதன் மூலமாக என்ன நிரூபணமாகியது? है पेड़ में आत्मा है या नहीं है? மரத்திலும் ஆத்மா இருக்கிறதா இல்லையா? है, இருக்கிறது. तो देखो ஆகவே பாருங்கள், आत्मिक स्थिति ये कहती है ஆத்மீக ஸ்திதி இது சொல்லுகிறது, कोई प्रकार की जड़ எந்த விதமான வேரும் या जंगम चैतन्य இல்லையானால் ஜடமாக இருந்தாலும் சரி, இல்லையானால் சைத்தன்யமாக இருந்தாலும் சரி, किसी की भी हिंसा नहीं करनी चाहिए। எதையும் இம்சை செய்யக்கூடாது. यहाँ तक के पेड़ पौधों को काटना ये भी हिंसा है। இங்கு வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் செடி கொடி மரத்தை வெட்டுவது இது கூட இம்சையாகும். तो जो छोटे छोटे कीटाणु हैं, ஆகவே இந்த சிறிய சிறிய கிருமிகள் இருக்கிறது, चींटी है, எறும்பு இருக்கிறது, मक्खी मच्छर है, கொசு ஈ இருக்கிறது, जिनको आज हम எதை நாம் இன்று विदेशीयता के प्रभाव में आकर के வெளிநாட்டின் பிரபாவத்தில் வந்துவிட்டு केमिकल दवाइयां छिड़क करके கெமிக்கல் மருந்தை அதன் மீது ஸ்ப்ரே பண்ணிட்டு लगातार मारने की कोशिश करते हैं। தொடர்ந்து அதை நாம் அடிப்பதற்காக முயற்சி செய்கிறோம். वो आत्माएं और ही दुनिया में बढ़ रही हैं அந்த ஆத்மாக்கள் இன்னுமே உலகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்களா या घट रही हैं? இல்லையானால் குறைகிறார்களா? तो बताओ, ஆகவே சொல்லுங்கள், हम जो मारने का प्रबंध कर रहे हैं, நாம் எதை அடிப்பதற்காக முயற்சி செய்கிறோமோ, हत्या कर रहे हैं प्राणियों की, பிராணிகளை கொல்கிறோமோ, वो नेचुरल बात है அது நேச்சுரலான விஷயமா या अस्वाभाविक है? இல்லையானால் அது அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா? है अननेचुरल है। அது அன்நேச்சுரல் ஆகும். इसलिए அதனால்தான் जितने भी धर्म हैं, எத்தனை எல்லாம் தர்மங்கள் இருக்கிறதோ, झाड़ में जो भी धर्म दिखाए गए, மரத்தில் எந்த தர்மத்தை எல்லாம் காமிக்கப்பட்டிருக்கிறதோ, उनमें एक धर्म नहीं दिखाया गया है, அதுல ஒரு தர்மத்தை காமிக்கப்படவில்லை. जैन धर्म। என்னவென்றால் ஜெயின் தர்மம். जैन का मतलब है जिन की औलाद। ஜெயினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜின்னுடைய புதல்வர்கள். जिन माने जित, ஜின் என்றால் ஜித், அதாவது जिन्होंने इंद्रियों को யார் இந்திரியங்களை जीता, வென்றார்கள். उनको जिन्होंने फॉलो किया அவர்களை யார் ஃபாலோ செய்தார்களோ वो जैन कहे गए। அவர்களை தான் ஜெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो कोई दूसरा धर्म नहीं है। அது வேற எந்த ஒரு தனிப்பட்ட தர்மம் இல்லை. वास्तव में உண்மையில் इंद्रियों को जीतने वालों की यादगार है, இந்திரியங்களை வெல்லக்கூடியவரின் நினைவார்த்தமாகும். और वो इंद्रियों को जीतना மற்றும் அந்த இந்திரியங்களை வெல்வது अंत की बात है இது கடைசி விஷயமாகுமா या बीच के पुरुषार्थ की बात है? இல்லையானால் நடுவின் புருஷார்த்தத்தின் விஷயமாகுமா? अंत में वो जैन धर्म की आत्माएं भी निकलेंगी। கடைசியில் அந்த ஜெயின் தர்மத்தினுடைய ஆத்மாக்களும் வெளியே வருவார்கள்.
जिनको देखा होगा யாரை பார்த்திருப்பீர்கள்? कि जैन धर्म के लोग ஜெயின் தர்மத்தின் மக்கள் आज भी இன்று கூட सरसब्ज हैं या बौद्धियों की तरह भीख मांगते फिरते हैं। செவிழ்ச்சியாக இருக்கிறார்களா, இல்லையானால் பௌத்த தர்மத்தை சென்றவர்கள் போல இங்கு அங்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா? बौद्ध धर्म भी अहिंसावादी है। பௌத்த தர்மம் கூட என்னன்னு பாத்தீங்கன்னா அஹிம்சை தான் பரப்புகிறது. परंतु वो भीख मांग रहे हैं। ஆனால் அவர்கள் பிச்சை எடுக்கிறார்கள். और जैन धर्म भी अहिंसावादी है। மற்றும் ஜெயின் தர்மத்தை சேர்ந்தவர்களும் இம்சை செய்யாதவர்கள். क्या अंतर है? என்ன வித்தியாசம் இருக்கிறது? तो कहा ஆகவே சொல்லிருக்காங்க, तुम ऐसी मंजिल पर पहुंचेंगे நீங்க இப்படிப்பட்ட இடத்தை சேர்வீர்கள். रुद्रमाला के नजदीक ருத்ரமாலைக்கு अருகில் तब विनाश होगा। அப்பொழுதுதான் அழிவு ஏற்படும். और फिर भी इतना बड़े जो स्वर्ग की स्थापना करते हैं அப்பொழுது கூட இவ்வளவு பெரிய ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள், मालिक बनाते हैं, எஜமானர்களாக ஆக்குகிறீர்கள். उनके बच्चे अपन को समझना அவங்களுடைய குழந்தை என்று தன்னை புரிந்து கொள்வது और बात है। மற்ற விஷயமாகும். कोई कोई ये बातें गहराई से समझनी है, कोई को नहीं समझनी है। சிலருக்கு இந்த விஷயங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும், சிலருக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். बहन और भाई दोनों के लिए डाडे की मिल्कियत पुरुषार्थ से प्राप्त होगी। சகோதர மற்றும் சகோதரிகள் இருவர்களுக்குமே பாட்டனுடைய சொத்து புருஷார்த்தத்தின் அடிப்படையில் கிடைக்கும். ஓம் சாந்தி.